நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ரொம்ப ஃபேமஸா இருந்த 2 ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாரையும் ஏமாத்திட்டு போன விஷயம் உங்களுக்கும் தெரியும் இல்லையா? இன்வெஸ்டர்ஸோட பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவங்க அந்த இடத்தையே வாங்குறாங்க. பல காரணங்களால ப்ராஜெக்டே ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க இன்வெஸ்ட் பண்ணல. சொந்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டையும் வேகத்தையும் காட்டுவாங்க. அதனாலதான் நாங்க இப்படி ஒரு நிபந்தனையை வச்சிருக்கோம். என்ன மிஸ்டர் ராஜேந்திரன், உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? இல்ல நான் வேற யாராவது பில்டர்ஸை பார்க்கட்டுமா? மேடம், நீங்க பேமெண்ட்டை பத்தி சொல்லவே இல்லையே. சொந்த இடம் இருக்கு அப்படின்னு நீங்க டாக்குமெண்ட்டை காட்டி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நாம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்கலாம். அப்பவே ப்ராஜெக்டோட 1/3, அதாவது ஆல்மோஸ்ட் 20 crores நாங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எல்லாத்தையுமே நாங்க ரிசர்வ் பேங்கோட ரூல்ஸ் படி தான் பண்ணுவோம். என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு தனியா அக்கௌண்ட் இருக்கணுமே, இருக்கா? இருக்கு. இவ்வளோ நேரமா நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இனிமே நீங்க தான் உங்க இடத்த பத்தி என்கிட்ட சொல்லணும். எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான். நோ, 4 நாளைக்குள்ள நான் ஜெர்மனிக்கு திரும்ப போகணும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ஸை நான் ஏதாவது ஒரு பில்டர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். அந்த டைம்குள்ள எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி. உங்களால முடியலன்னா நான் வேற யாராவது பில்டர்ஸை போய் பார்க்குறேன். இந்தாங்க, என்னோட நம்பர் இதில் இருக்கு, கால் பண்ணுங்க. சரி, நான் கிளம்புறேன். ஒரு பாசிட்டிவ் ரிப்ளைவை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. I think we will meet again. Have a nice day. Okay. Bye. சார் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கார் போல. அவர் போறத பார்த்தாலே தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு. அவர் இந்த மாதிரி சந்தோஷப்பட்டார்னா தான் எனக்கு உங்களுக்கும் சம்பளம் கிடைக்கும். அவங்க நல்ல பார்ட்டியாக இருந்தால் சந்தோஷப்படுவேன். அவளை பார்த்ததுல பெரிய பணக்காரங்க மாதிரி தெரியுது. அவங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் என்ன ஒரு வாசனை. இப்பவும் அந்த வாசனை இங்கே தானே இருக்கு. அவங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்களோ? நீ இங்கே வாசனை பிடிச்சிக்கிட்டே இரு. சார் வந்து பார்த்தாருன்னா அவர் உன்னை கண்டபடி திட்டுவார். சொல்லாமல் இருக்கக்கூடாது. காலையிலே நான் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டேன். ஃப்ளாட் விற்காததுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? ஊர்க்காரங்க கிட்ட பணம் இருந்தால் தானே அவங்க வீட்டை வாங்குவாங்க. பணம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதம் 6 வீடு விற்க சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. 6 வீடா? 8 நாளுக்குள்ளையா? நடந்த மாதிரி தான் சார். 22 நாள் குட்டி காரணம் போட்டு நடக்காத விஷயம் இந்த 8 நாளில் நடந்துருமா என்ன? இல்லைன்னா கம்பெனியை மூட போறாராம். அப்படின்னா கம்பெனியை மூட போறோம்னு டைரக்டா சொல்லிட்டு போலாம்ல. எதுக்காக இந்த குறுக்கு வழி? பாரு, சார் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. போன மாசம் நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு செலவு தெரியுமா? 8 லட்சம் ரூபாய். பிரிண்டிங், மீடியா, ஆட் எல்லாம் சேர்த்து கிடைச்சது என்னவோ வெறும் 75,000 ரூபாய் தான். அதாவது 3 பேருடைய இன்ஸ்டால்மெண்ட். 7,25,000 ரூபாய் நஷ்டம். இப்படியே நஷ்டம் ஆகிட்டே இருந்தா எப்படி கம்பெனி நடத்த போறோம்னு சார் கேட்குறாரு. முன்னாடியெல்லாம் நம்ம மாசத்துக்கு 60 வீடு வித்துக்கிட்டு இருந்தோம்ல சார். அது எல்லாத்தையும் நம்ம தானே பண்ணோம். அப்படிலாம் பார்த்தா நஷ்டம் எதுவும் இல்லை சார், லாபம் தானே. ஜெயராஜ், உள்ள வாங்க. வர்றேன் சார். ஜெயராஜ் வாங்க. நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. ஒரு நல்ல கிளைண்ட் தான் இப்போ வந்துட்டு போனாங்க. அட உட்காரு ஜெயராஜ். இப்போ வந்தாங்களே சித்ரா,
அவங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, ஜெர்மனில இருந்து. அவங்க பேசுறத பார்க்கும்போது பெரிய பணக்காரங்க மாதிரி தான் தோணுது. இவங்க வேலை பார்க்குறாங்க, புருஷன் பிசினஸ் பண்றாரு. அவங்க ஃபேமிலி எல்லாம் அங்கதான் இருக்காங்களாமா. எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்லி வெல்தி. இன்னும் 1-2 வருஷத்துல எல்லாரும் சேர்ந்து சொந்த ஊருக்கே வர போறாங்களா. அவங்க திரும்ப வரும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து தங்கறதுக்கு விலாஸ் வேணுமா. மொத்தம் 8 விலாஸ். ஒரே காம்பவுண்ட்ல. இது ரொம்ப நல்லா இருக்கு சார். யோ, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நம்ம பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுது. அதோட பிரைசிங் தான் அதிக அட்ராக்டிவ். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 9 கோடி. நிஜமாவா? 9 கோடியா? ஓ, இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் சார். ஆனா இன்னைக்கு வந்துட்டு போனவங்க ஒன்றும் மோசம் இல்லை. இன்னைக்கு நான் பார்த்ததை நிரந்தரமா பார்க்கணும் தான் பிரார்த்தனை பண்றேன். 8 விழாக்கள், ஒவ்வொன்னும் 9 கோடி. அது அவங்க சொன்னது. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம ஒரு கோடியை சேர்த்து 10 கோடியே சொல்லலாம். நாம இதை ரெகுலரா பண்ற வேலை தானே. மொத்தம் 75 இருந்து 80 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட். நமக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் தான் சார். இதை விட்டுறாதீங்க சார். எப்படியாவது நாம இதை பண்ணி ஆகணும். இதை நான் விடுவேனா? நல்ல கதையா இருக்கே. கடல்ல விழுந்து சாக கடந்தவன் ஒரு சின்ன படகு தான் எதிர்பார்த்தான். ஆனா வந்தது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான லக்ஸுரி போட். அந்த மாதிரி தான் ஏன் நிலைமையும். ஆனா உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பண்ண முடியுமா சார்? இல்ல, முயற்சி பண்ண கண்டிப்பா நடத்தி காட்ட முடியும். அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்மகிட்ட ஸ்டாப் இருக்காங்க, வசதிகளும் இருக்கு. நாம சீக்கிரமா இதை ஆரம்பிச்சிடலாம். சொல்ல போனா நம்மகிட்ட வேற எந்த ப்ராஜெக்டும் இப்போதைக்கு இல்லை. மொத்தம் 1.5 ஏக்கர் நிலம் இந்த ப்ராஜெக்டுக்காக தேவைப்படுது. அதுக்குள்ளதான் இந்த 8 விழாக்களை கட்டணும். அதை சுத்தி நல்ல ஹைட்டான சுவர்கள், அதுக்கு நடுவுல கிராண்டா ஒரு பெரிய பார்க், அதை சுத்தி தான் இந்த விலாஸ் இருக்கணும். எல்லா டிசைன்ஸும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அது அப்புறம் கொடுப்பாங்களா? இது ரொம்ப ஈஸி தான் சார். இன்னும் முடியல. இடம் பைபாஸ்ல இருக்கணுமா, அதுவும் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல. அதுதான் அவங்க விருப்பப்படுறது. இது ரொம்ப பிரச்சனையா இருக்கே சார். பைபாஸ்ல எங்கேயுமே நம்மகிட்ட இடம் இல்லை. இடம் கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. வேற என்ன பண்றது? பைபாஸ் பக்கத்துல அந்த ஓவர் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்க நம்ம ஒரு இடம் பார்த்தோம்ல, அது சரியா 1.5 ஏக்கர் இருக்கு. அதை நம்ம மறுபடியும் முயற்சி பண்ணி பார்த்தா என்ன? இது வரைக்கும் அது விற்கவும் இல்லை. ஆனா அவங்க ரேட்டு அதிகமா சொல்றாங்க சார். சென்ட்டுக்கு 8 லட்சம். ஆனா நாம அன்னைக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு கேட்டோம். 8 லட்சங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகம் சார். 5லேருந்து 10 சென்ட்டுக்குள்ளதான் சார் அங்க இருக்கும். ஆனா ஒரு பிளாட்டுக்கு 1.5 ஏக்கராங்கிறது என்ன இருந்தாலும் அந்த விலைக்கு கிடைக்காது சார். அந்த இடத்துக்கு 8 லட்சங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் சார். ஆனா 2 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுத்து வாங்கினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஜெயராஜ். நாம அவங்களுக்கு அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்கிறது 3 கோடி ரூபாய். ஆனா 8 விலாஸ் கட்டி முடிக்கும் போது எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 கோடி ப்ராஃபிட் கிடைக்கும். இடத்துக்காக நம்ம போற பணத்தை விழால நம்ம வாங்கிக்கலாம். இருந்தாலும் ஒரு 4-5 கோடி பாக்கெட்ல இருக்கும். அது சரிதான். ஆனா அவசரப்பட்டு பெரிய விலையை கொடுத்து நாம அந்த இடத்தை வாங்கணுமாங்கிறது தான் எனக்கு சந்தேகம். அதை வாங்காம விட்டுட்டா பார்ட்டி நம்ம கை விட்டு போயிடுவாங்கன்றது தான் உண்மை. ஒரு 2 கிலோமீட்டர் போகணும்னா சூர்யா குரூப்போட 1.25 ஏக்கர் இடம் பைபாஸ்ல இருக்கு. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வேற சில பில்டர்ஸும் இருக்காங்க. அதனால நாம வேற எதை பத்தியும் யோசனை பண்ண வேண்டாம். இருந்தாலும் நாம இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமா சார்? யோ, ரிஸ்க் எடுக்காம நம்மளால என்ன வேலையா பண்ண முடியும்? குறிப்பா சொல்லணும்னா இந்த பிசினஸ்ல
யோசனை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த இடத்துக்காரங்களுக்கு கால் பண்ணி அந்த டீலை ஃபிக்ஸ் பண்ணிடு. முடிஞ்ச நாளைக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஆனால் சார், இவ்வளோ பணத்தை நம்ம எங்கே போய் ரெடி பண்ணுறது? அதுவும் கொஞ்ச நாளைக்குள்ளேயே. நம்ம ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே பேங்க்ல அடகு வச்சு மேக்சிமம் பணத்தை வாங்கணும். எல்லாத்தையுமே அடகு வைங்க. அப்பவும் பத்தலைன்னா நான் அந்த சாபு கிட்ட சொல்லி கொஞ்சம் பணம் வாங்குறேன். யாரு? பிளேடு சாபுவா? ஆமா. அதெல்லாம் வேண்டாம் சார். அவன் டீலே மொத்தமாக வேற மாதிரி இருக்கும். அப்புறம் அவன் சொன்ன மாதிரி பண்ணலைன்னா கண்டிப்பாக கையை வெட்டிடுவான். அதெல்லாம் வேண்டாம் சார். பரவாயில்லையா, அதிகபட்சம் 1 மாசம் தானே. கிளைண்ட் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப கொடுத்துடலாம்ல. சரிங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம். நீ முதல்ல நம்ம கிட்ட கேஷ் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் பாரு. பேங்க்குக்கு கால் பண்ணி கேளு. அதுக்கப்புறமா தான் நம்ம இடத்துக்கான டீலை ஃபிக்ஸ் பண்ண முடியும். சீக்கிரம் போ. சரிங்க சார். அந்த விலைக்கு போகாது சார், கொஞ்சம் கஷ்டம்தான். இருங்க சார், கூப்பிட்றேன். ஹலோ ஹலோ ஹலோ, அல்சம் ரியல் எஸ்டேட்டா? ஆமாம், அல்சம் தான். பைபாஸில் அந்த ஓவர் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற 1.5 ஏக்கர் நிலத்துக்கு நீங்கள் தான் ஏஜென்ட்டா? ஆமாம் மேடம், நாங்கள் தான். நான் டெல்லியில் இருக்கிற ராயல் ஹெரிட்டேஜ் ஹோட்டலோட பப்ளிக் ரிலேஷன் டைரக்டர். என் பேர் லேக்கா. எங்கள் கம்பெனி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் தான் டெல்லியில் ஃபேமஸான ஹோட்டல் குரூப் ஆச்சே. எக்ஸாக்ட்லி. நான் இப்போ கால் பண்ணது பைபாஸில் இருக்க அந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கதான். கேளுங்க மேடம். எங்களோட குரூப்பு இந்த சிட்டியில் ஒரு ஹோட்டல் கட்டலான்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நாளாகவே அதுக்கு ஏற்ற இடத்த நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். உங்கள் இடம் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குல்ல, சிட்டியோட டிராஃபிக் பிளாக்கும் இருக்காது. அப்புறம் பைபாஸில் இருக்கிறதுனால ட்ராவலும் ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் அந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. கண்டிப்பாக மேடம், 1-2 பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. எங்கள் குரூப்பை பற்றி தெரியும்ல, இந்தியாவில் இருக்கிற ப்ரீமியம் ஹோட்டல்ஸ்லேயே நாங்கள் தான் முதல் இடம். ஒரு 600 கோடிக்கான ப்ராஜெக்ட்ஸ் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சொல்லப்போனால் எதிர்காலத்தில் பக்கத்தில் இருக்க இடங்கள் கூட தேவைப்படும். உங்களுக்கு வேணும்னா நான் இப்போவே வாங்கி தரேன் மேடம். இப்போதைக்கு எக்ஸாக்டாக அந்த இடம் எவ்வளோ இருக்கும்? 1.5 ஏக்கர் இருக்கு மேடம். குட். நாங்கள் எதிர்பார்க்கறதும் 1.5 ஏக்கர் தான். இப்போ பைபாஸில் என்ன ரேட் போகுது? 9லேருந்து 10 வரைக்கும் போகுது மேடம். அப்படின்னா சென்ட்டுக்கு 9லேருந்து 10 லட்சம் மேடம். இது ஒரு கான்ஃபிடென்ஷியல். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு சென்ட்டுக்கு 9 லட்சங்கிறது எங்களுக்கு ஓகே தான். அதிகபட்சம்னா 9.5, அதுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா நாம் அதை பற்றி பேசலாம் மேடம். ஆக்சுவலி நான் அங்கே தான் வர்றதுக்கு கிளம்புனேன். அப்போது டெல்லியிலேருந்து ஒரு கால். நான் உடனே அங்கே இருக்கிற ஆஃபீஸ்க்கு போகணுமாமா. 1 o'clock ஒரு ஃப்ளைட் இருக்குது. நான் இப்போ ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கேன். சரி, உங்களுக்கு 9.5 ஓகேன்னா என் நம்பருக்கு நீங்கள் நாளைக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் நான் மீட்டிங்கில் இருந்தேன்னா மொபைலை ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்படி இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் திரும்ப கூப்பிடுறேன். ஓகே? ஓகே மேடம், நான் கால் பண்ணுறேன்.
நீங்க அந்த ஆளுக்கு கால் பண்ணுங்க. மற்றவங்க போய் அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா வேலை இல்லாம போயிடும். அதுக்கு முன்னாடி கால் பண்ணுங்க. எதுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சார். நாம அவங்களுக்கு கால் பண்ணா அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, விலையும் அதிகமாகும். ஐயோ, இங்கே டிமாண்ட் இருக்கிறதுனால தானே நாம கால் பண்றோம். கண்டிப்பா விலையை அதிகமா சொல்லுவாங்க. இதுதான் என் நம்ம பிசினஸ். சரி, கால் பண்ணு. ஹலோ, அல்சாம் தானே? ஆமாம் சார். நான் தாப்பா ஜெயராம். எப்படி இருக்க? மேலங்குளம் ஆஃபீஸ். நீங்கள் கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சே. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். உங்களுக்கே தெரியும், பிஸ்னஸ் ரொம்பவே டல்லு. அந்த டென்ஷனில் கால் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது உங்கள் கம்பெனி ஃப்ளாட்டை கட்டி தள்ளுறீங்களே. அது எல்லாமே பழைய ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் கட்டின பில்டிங்லேயே பாதி எதுவும் விற்காம இருக்கு. ஜனங்களுக்கு ஃப்ளாட்டில் வாழ்றது பிடிக்கல போல. முன்ன மாதிரி எல்லாரும் இடத்தோட வீடு தான் எதிர்பார்க்குறாங்க. என்ன இப்போ திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்களா? என்னால் உங்களுக்கு உதவி ஆகணுமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம்ல, பைபாஸில் அந்த இடம். அதுக்காக தான் நான் இப்போ கால் பண்ணேன். அப்படின்னா நான் நினச்சது தப்பாக போகலை. சொல்லுங்கள் ஜெயராஜ், பையர்ஸ் யாராவது கிடைச்சாங்களா? இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்குறேன். அந்த இடம் எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ கால் பண்ணேன். அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு நாங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியும் விலை ஒத்து வராதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் கண்டிப்பாக அது நடக்காது ஜெயராஜ். அந்த இடத்தோட விலை மறுபடியும் ஏறிடுச்சு. மறுபடியும் ஏறிடுச்சா? டல்லுங்கிறது நமக்கு நாம சொல்லிக்கிற வார்த்தையில் ஒன்றாச்சே. இடத்த யார் தான் விரும்ப மாட்டாங்க? மண்ணும் பொண்ணும் ஒரே மாதிரி தான். தேவைப்படுறவங்களோட ஆசை தான் முக்கியம். சில பொண்ணுங்களை பார்த்துருக்கல, 10 பேர் பார்த்துட்டு போனாலும் கல்யாணம் நடக்காது. 11ஆவது ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான். அதே மாதிரி தான் மண்ணும். சரி, யாரு புதுசாக யாரும் வந்திருக்காங்களா? ஹோட்டல் குரூப்பு. அவங்க 10 வரைக்கும் வந்துட்டாங்க. 10 லட்சமா? இந்த விலை ரொம்ப அதிகமாக இருக்கப்பா. ஏன் ஜெயராஜ் இப்படிலாம் பேசுகிற? வாங்குறவங்களோட இஷ்டத்தை பொறுத்து தானே விலையை நிர்ணயிக்கிறோம். இஷ்டம் அதிகமாச்சுன்னா விலையும் அதிகமாகும். 7ல் ஒருத்தருக்கு ஆசை அதிகமாச்சுன்னா விலை இன்னும் அதிகமாகும். இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது தானே. அந்த இடத்துக்கான விலை 10 லட்சம் சொல்கிறார் சார். சரி, என்னைக்கு அக்ரிமெண்ட் போடலான்னு கேளுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுங்க சார். ஐயோ, நீ கேளியா? ஹலோ விலையை கேட்டோன்னே வச்சுட்டு போயிட்டானா? ஹலோ ஹலோ, நான் லைனில் தான் இருக்கேன். விலையை 10லேருந்து கொஞ்சம் குறைச்சி தரலாம்ல? அந்த விலைக்கு வாங்குறதுக்கு மற்ற ஆளுங்க க்யூவில் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு குறைக்கிறீங்க? சரி, 10 லட்சம் நான் சம்மதிக்கிறேன். இன்னைக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் இல்லையா? ஒரு சென்ட்டுக்கான விலை 10 லட்சம் ரூபா. சரியா நீ கேட்டில்ல? கேட்டுட்டப்பா. 10 லட்சம் ரூபா. ஒரு 1 ஹவரில் நாங்கள் அங்கே இருப்போம். இன்னொரு விஷயம், அட்வான்ஸ் 30%. 1 மாதத்துக்குள்ளே எல்லா பணத்தையும் கொடுத்துடணும். ஓகே? சரி, ஒத்துக்கிறேன். எங்களுக்கான கமிஷனை இது கூட சேர்த்துக்காதீங்க. அதுவும் தெரியும் சார். நாம் என்ன ஃபர்ஸ்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணுறோம். ஓகே, சொன்ன மாதிரி 1 ஹவரில் அங்கே இருப்போம். சரி, ஓகே சார். அநியாய விலை சொல்கிறாங்க சார். 10 லட்சம் ரூபா. 6 லட்சத்துக்கே நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம். பரவாயில்லையா, ப்ராஜெக்ட் முடியும் போது லாபம் நமக்கு தான். சரி, நீ போய் பணத்தை எடுத்துட்டு வா. அவனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஓகே சார்.
கிருஷ்ணாவுக்காக. கிருஷ்ணாக்காகன்னு சொல்றது அவளோட நன்மைக்காகவா இல்ல? உன்னுடைய சந்தேகம் தப்பு இல்ல. அவ நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா உனக்கு சொத்து மட்டும் முக்கியம் இல்ல, அந்த சொத்துக்கான வாரிசும் வேணும் உனக்கு. அதேதான். பல தடவை நான் அவன் மேல கண்ணு வச்சேன். ஆனா அவ எஸ்கேப் ஆயிட்டா. ஜெகநாதா, நீ கண்ணு மட்டும் தான் வச்சிருக்க. ஆனா அவ என் கைக்குள்ள இருந்தா. அங்கே இருந்தா அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டா. அதுவும் ஒரு தடவை இல்ல, 2 தடவை. அந்த ஊர்ல இருந்து ராத்திரியோட ராத்திரியா அந்த கிருஷ்ணா தப்பிச்சு போயிட்டா. ஆனா அவன் அந்த ஊர்ல இருந்து 1 நிமிஷம் வித்தியாசத்திலிருந்து தப்பிச்சு போயிட்டா. நாங்க அவளை கட்டி போட்டு வண்டியில ஏத்தணும். அதுக்குள்ள ஒரு கிழவன் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான் அவளை. ஆனா இந்த 3வது முறை நான் தப்பிச்சு போக விடவே மாட்டேன். என் மனசுக்குள்ளேயும் அதான் இருக்கு பைரவா. அவளை நிரந்தரமா கொள்ள எனக்கு மனசு வரல. சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட்ட பிறகு அவ உயிரோட இருக்கிறது அம்மாக்கு பிடிக்காது. உடனே அம்மா அவளை கொன்றுவாங்க. ஆனா எப்படி? அதை எப்படியாவது நான் தடுக்கணும். காரணம், அவ எப்படியாவது நமக்கு உயிரோட வேணும். வருஷக்கணக்கா அவன் மேல இருக்கிற மோகம், அவன் மேல இருக்கிற பகை, இது 2த்தையும் என் நெஞ்சுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்க. எனக்குள்ள எரியிற நெருப்பு அணையணும்னா என் கையாலேயே அவளை சாவடிக்கணும். அதுவும் நம்மளோட ஆசைகள்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம். ஜெகநாதா, உங்க அம்மா அவளை கொல்லாம அவளை கொல்றதுக்கான பொறுப்பு இந்த ஜெகநாதன் தான் ஏத்துக்கணும். அதுக்கான உதவிய நான் கண்டிப்பா உனக்கு பண்ணுவேன். ஆனா ஒரு விஷயத்துல நிர்பந்தம் இருக்கு. அவ என்னோட முகத்தை அந்த கிருஷ்ணா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் சாகணும். அதுக்கு பதிலா பாப்பமா கொடுக்குற எல்லா விஷயத்தையுமே நான் உனக்கு கொடுத்துட்றேன். அதோட உன்னோட மோகம் தீர்ற வரைக்கும் அவளையே தர. ஆனா அவ மரணம் என் கையில தான். ஒத்துக்கிறேன். இந்த டீல் பாப்பா அம்மாக்கு தெரியாம நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கணும். ஓகே? ஓகே. Cheers, Eddie. Cheers. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.